World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ராசிபுரத்திலிருந்து வருகை புரிந்துள்ள வேலு சிவாயா அவர்கள் காலப்பகை சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச உள்ளார். ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். ரொம்ப சூட்சமமான விஷயங்களை ஐயா மிக அழகாக தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அழகாக நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய அனுபவம்லாம் நமக்கு பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எனது தாய் சங்கமான இந்த பிரபஞ்ச குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய தினேஷ் ராஜா அவர்களும், செயலாளர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் மதிப்புக்குரிய பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கும், துணை பொருளாளராக இருக்கக்கூடிய திருமதி தனபாக்கியம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் ஜோதிடர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி இந்த பிரபஞ்ச குழுவில் எனக்கு பேச கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு காலப்பகை. அவர் என்கிட்ட எந்த தகவலும் சொல்லலை. பேசுகிறீங்களான்னு கேட்கல, என்ன டாப்பிக்கில் பேசுகிறீங்களும் கேட்கல. அவர் போஸ்ட்டை போட்டு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விட்டார். நானும் அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து போட்டு விட்டேன், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த காலப்பகை அப்படிங்கிறத என்னுடைய ஆய்வுலையும் எனக்கு கற்றுத்தந்த குருமார்கள் அவர்களுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கு இந்த காலப்பகையை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். காலத்தை நிர்மாணிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன். அவன்தான் இந்த காலத்தை நிர்மாணிக்கக்கூடியவன். அவனே அயனக்காரகனும் கூட. அப்போ இந்த உலக இயக்கத்துக்கு நடுநாயகமாகவும் அயனமாகவும் இருப்பவன் சூரியன். அந்த சூரியன்தான் அதனுடைய அமைப்பில் ஒரு கிரகத்தை வக்கரம் பெறவோ அஸ்தகம் பெறவோ ஒரு தன்மையை சூரியன் ஏற்படுத்துகிறார். வக்கரம் பெற்ற கிரகங்கள் தான் நின்ற வீட்டில் நின்று அதற்கு அடுத்த வீட்டை பார்க்கும், 12வது வீட்டை தான் பார்க்கும், பின்னோக்கி பார்க்கும். நின்ற இடம் ராசியில் இருப்பதும் பாவத்தில் இருக்கும்போது மாறுபடும். அவருடைய நிலைமை ஒரு மாதிரியாகவும் அவருடைய செயல்பாடுகள் வேறு மாதிரியாகவும் இருக்கும் அமைப்பு தான் வக்கரம் பெற்ற கிரகங்கள். அந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் அதிக பலம் கொண்டவையாக இருக்கும். பிடிவாத குணம் அவர்களுக்கு இருக்கு. அஸ்தங்கம் ஒரு சூரியன், அதற்கு நெருங்கி இருக்கும் கிரகம்
ஒரு அஸ்தங்கத்தை பெறுகிறார் என்றால் அவர் எப்படி செயல்படுவார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சருக்கும் கீழே அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர், இல்லீகலாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லீகலாக இருக்கிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, இல்லீகலாக இருக்கிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. ஒரு அரசியலுக்கும் அல்லது ஒரு ஆளுமை செய்பவருக்கும் லீகலாக இருக்கும், இல்லீகலாக இருக்கும். அந்த இல்லீகலாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாலும், லீகலாக இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்களாலும், அந்த சூரியனுடைய ஆற்றலை கேவலப்படுத்துவது மாதிரி, ஊதாசீனப்படுத்துவது மாதிரி சில வேலைகளை செய்வார்கள். அதன் மூலியமாக தனக்குத்தானே அவமானத்தை தேடிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையை அவர்கள் உணர மாட்டார்கள். அப்போ அஸ்தங்கம் அப்படிங்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா, அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை உயர்வாக கருதி கொள்வார்களே தவிர தன்னுடைய மனோபாவ நிலையும் சுபாவ நிலையும் ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இது சூரியனால் ஏற்படக்கூடிய இந்த வக்ரம் அஸ்தங்கம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பஞ்சாங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அந்த கிரகப்பெயர்ச்சி போடும்போது பார்த்துருக்கீங்க, சுக்கிரமூடம் குருமூடம் அப்படின்னு வரும். சுக்கிரமூடம் குருமூடம் அப்படின்னு வர நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, சுக்கிரன் பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது, குரு பகவான் பெரும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது. இப்போ இந்த மாதிரி சமயங்களில் திருமணமோ அல்லது தொழிலோ அல்லது நம்பி ஒருத்தருக்கு நம்ம பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தோமானால் அது நமக்கு வாழ்நாள் பூராம் நீடிக்காது. அதே போல் ஒரு 19 ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 இதை முதல்ல நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 3ஆம் பாவம் என்பது நம்முடைய ஆசைகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு நிலைப்பாடு, அக்ரிமெண்ட். நீங்கள் ஏல ஷீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, திருமண ஒப்பந்தம், இதெல்லாம் 3ஆம் இடம்தான். ஒருவரை நாம் அவரோடு இணங்க வைப்பதற்கு, தொடர்ந்து ஒத்துப்போவதற்கு, அடுத்த நிலைக்கு நாம் பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு இந்த 3ஆம் பாவம் மிக முக்கியமானதாக அமைகின்றது. அதனால தான் 3ஆம் பாவம் வீரியத்தன்மை அப்படின்னு சொன்னாங்க. வீரிய, தைரியம், காரியம், சித்தி அப்படின்னு 3ஆம் இடத்தை சொன்னாங்க. அப்போ இந்த 3ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இல்லை அப்படி என்றால், அந்த 3ஆம் இடம் வக்ரமாகவோ அஸ்தங்கமாகவோ அடைந்திருந்தால் அவர் ஷேர் மார்க்கெட், திருமண உறவு, ஏல சீட்டு, ஷிட் ஃபண்டு, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் உறவுகளோடு அவர் அந்த தொடர்ந்து பயணிக்க முடியாது. இப்போ ஒரு திருமணத்தில் 3ஆம் இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் பார்த்து அந்த பெண் தனக்குத்தான் என்று நிச்சயம் பண்ணுறாங்க இல்லையா, நிச்சய தாம்பூலம் செய்கிறாங்க இல்லையா, அதுதான் 3ஆம் இடம். இவளை என்னுடைய ஆசையினால் நான் பார்த்ததையும் பொண்ணு பிடிச்சி போயின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ அது 3ஆம் இடம். அது அடுத்த நிலைக்கு போகும்போது அது 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா, நான் இவரோடு இணைந்து தங்களுக்குள் இருக்கின்ற லாப நட்டங்களை கலந்து தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன். லாப நட்டங்களை சேர்த்து 7ஆம் இடம். அப்போ ஒருவரோடு ஒன்றுதல், இணங்குதல், ஒத்துப்போவுதல், புணர்ப்பு, சேர்ந்து இருந்து வாழுதல், அது 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடம் ஒருவர் ஜாதகத்தில் அஸ்தங்கமோ அல்லது வக்கரமோ பெற்றிருக்கக்கூடாது, அல்லது அந்த அதிபதி வக்கரமோ அஸ்தகமோ பெற்றிருக்கக்கூடாது. அதே போல் 11ஆம் பாவம் அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து
லாபகரமாக ஆசையோடு அன்போடு அரவணைத்து வாழ்நாள் பூரா போவது தான் 11ஆம் இடம். அப்போ காமம் அப்படிங்கிறது என்னென்னா, உடல் இச்சை மட்டுமல்ல, நாம் மனதாலும் இச்சைப்படுகின்ற விஷயங்களை இந்த 3, 7, 11 தீர்மானிக்கிறது. அப்போ அந்த 11ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலும் திருமணமாகி அல்லது தொழில் செய்து அதுக்கு பின்னாடி பிரச்சனை வரக்கூடியதை 11ஆம் பாவம் சொல்லும். அப்போ 11ஆம் அதிபதி ஒருவருக்கு பாதகாதிபதியாக இருந்தால், இப்போ துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ அவருக்கு 7ல் போய் உச்சமாக இருந்து 7ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்காங்க, இல்லறம் அவருக்கு இனிக்காது. அவர் செய்கின்ற தொழிலில் லாபம் அதிகமாக வராது. அந்த தொழிலை லாபம் அதிகமாக இல்லாத காரணத்தினால் வேறு தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு வரும். ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா 10ஆம் பாவம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. ஒரு குடும்பம் அமையறதுக்கு 7ஆம் பாவம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் நல்லா இருந்தால் தான் அந்த 7ஆம் இடம் தீர்மானிக்கும். அப்போ சூரியன் இந்த திருமண வாழ்க்கையிலையும் சரி தொழில் அமைப்பிலும் சரி 3, 7, 11ஓடு அல்லது அந்த அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது வக்கரத்தை ஏற்படுத்தி இருந்தாலோ அல்லது அஸ்தங்கத்தை பெற்றிருந்தாலோ அவர் அதில் நிலைத்து நீடித்திருக்க முடியாது. காலதேவன் யாரை சொல்கிறோம்? சூரியனை சொல்கிறோம் இல்லையா? காலத்தை நிர்மாணிப்பவன் சூரியன். அவர் என்னன்னா ஒரு அயனக்காரகன். அப்படின்னா எல்லா கிரகங்களும் அஸ்தங்கமாகவும் வக்கரமாகவும் நீசமாகவும், ஆனால் சூரியன் காலையில் ஒரு மாதத்தில் 6:10க்குன்னா அது எப்பொழுதும் அந்த 6:10க்கு தான் உதயமாகும். அடுத்த மாதத்தில் 6 மணிக்கே உதயமாகும்னா அது வருஷம் பூரா 6 மணிக்கே தான் உதயமாகும். அப்போ சூரியன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அவர் தன்னுடைய பணியை செவ்வனை செய்து கொண்டிருப்பவர். ஆனால் மற்ற கிரகங்கள் அதனோடு தொலைவில் வரும்பொழுதும் நெருங்கி வரும்பொழுதும் அந்த கிரகங்கள் தோஷங்களாக கருதப்படுகின்றது. இது ஒரு வகையான காலப்பகை. அடுத்தது, இந்த ஒரு வருடத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த வயசு வரும்போது ஒரு காலப்பகையை ஏற்படுத்தும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தை அதாவது பூசம், உத்திரட்டாதி, அனுசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னா முதல்ல 2 வருஷம் காலப்பகையாக இருக்கும். ஒரு குழந்தை பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் அதனுடைய தசா புத்தி எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கடல்ல. முதல் 2 ஆண்டு காலம் ஒரு காலப்பகையை நம்மளுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தரும். அப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்பத்தில் 1 வருஷம்தான் தசாபுத்தி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 1 வருஷ காலம் அந்த குடும்பம் படாத கஷ்டப்படும். அடுத்ததாக ராகுனுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு 3 வயசுலேருந்து 11 வயசு நடக்கும்போது இந்த ராகுதிசை வந்ததுன்னா, எப்போ 3 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் ராகுதிசை நடந்ததுன்னா அந்த ஜாதகத்திற்கு காலப்பகையாக அந்த தசை வேலை செய்யும். அப்போ 3 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் ராகுதிசை அப்படின்னா சனி திசையில் பிறந்தா அடுத்தது புதன் திசை தான் வரும். ஆனால் செவ்வாய் திசையில் பிறந்தாருன்னு ஒருத்தர் வச்சுக்காங்க, இருப்பு ஒரு 2 வருஷம் இருக்குது அல்லது ஒரு 4 வருஷம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை வரும்போது 11 வருட காலம். அப்போ மீதி 7 வருட காலம் அந்த தசா புத்தி மிகவும் தோஷமானதாகவும் அந்த குடும்பத்திற்கு நல்லதை செய்யாததாக, அவங்களுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை தடுப்பதற்கு இந்த காலம் மிகவும் ஒரு முக்கியமான வேலை பார்க்கும். நல்லா இருந்த குடும்பம் இந்த குழந்தை பிறந்த 2 வருஷம்தான் ஆச்சு, இப்படிலாம் ஆகி போச்சுன்னு ஒரு சிலர் நம்ம சொல்லும் போது காதால் கேட்போம்.
அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும்போது கூட அதனுடைய தசாபுத்தி காலப்பகையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்கும் அந்த ஜாதகருக்கும் மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தருகின்றது. அதே போல் 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் சூரிய திசை வருமானால் 12 வயசு முதல் 18 வயசுக்குள்ள சூரிய திசை வந்தால் அந்த ஜாதகருக்கு காலப்பகையாக அந்த திசை அமையும். அதே போல் 18 வயசிலிருந்து 34 வயசுக்குள்ள சந்திர திசை வந்தால் அந்த திசை அவருக்கு காலப்பகையாக அமையும். அதே போல் 35 வயது முதல் 52 வயது வரை சுக்கிர திசை வருமே ஆனால், இப்போ ஒரு சிலருக்கு சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கார், இப்போ நம்ம ஜாதகர் நம்ம ஜோதிடர் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட பார்க்க வரும்போது உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது, உங்களுக்கு ஒரு 47 வயசு நடக்குது, சுக்கிர திசை இருக்குது, நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க அப்படின்னு நாம் சொன்னோம்னா, எங்கே சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க, பெரும் பிரச்சனையாக இருக்குது சார், மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்படுறேன் சார், எங்கேயாச்சும் வழி கிடைக்குமான்னு நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் சார், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திசை புத்தியை மட்டும் பார்க்காதீர்கள், அது அமர்ந்த ஸ்தானத்தை மட்டும் பார்க்காதீர்கள், கால திசையையும் பாருங்கள். அப்போ கால கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த திசையும் இந்த வயசில் வரும்போது பிரச்சனையை தரும் அப்படிங்கிறது. அதே போல் 52 வயது முதல் 62 வயது வரை கேது மகாதிசை வரும்பொழுது அவருக்கும் அந்த திசை காலப்பகையாக வேலை செய்யும். அதே போல் 69 வயது முதல் 100 வயது வரை அந்த காலகட்டத்தில் புதன் திசை வறுமை ஆனால் அதுவும் காலப்பகை திசையாக ஜாதகருக்கு அமையும். சரிங்க சார், இந்த காலப்பகை வரும்பொழுது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இளமையான வயசில் வரும்போது, இப்போ 2 வயசில் வரும்போது பஞ்சம், குடும்பத்தில் வறட்சி, பொருளாதார நிலைமை, இடவிட்டு இடம் பெயர்தல் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது ராகதிசை வரும்போது என்னென்னா, 3 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் வரும்போது என்னென்னா, அந்த குழந்தை அதாவது கை கால் முறிதல், கட்டுப்போடுதல் போன்ற விபத்து இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சூரிய திசை வரும்பொழுது 13 வயசுலேருந்து 18 வயசு வரும் ஜாதகருக்கு தேவையில்லாத உறவுகளிடம் பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் இந்த மாதிரி செட்டு சேர்ந்துக்கிட்டு போய் கண்டிப்பாக பிரச்சனை, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற தன்மைகளும் பெரும் பிரச்சனையை கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்திற்கு அவமானத்தை தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல் சந்திர திசை வரும்பொழுது அந்த 19 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா, ஜாதகனுடைய திருமண வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த திசை ஒருவருக்கு வருமானால் அந்த வயசில் சப்போஸ் ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, அல்லது மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, அல்லது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பை சந்தித்து தான் வெளியேறு. 34 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணாங்களாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். 34 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணால் இந்த அஸ்வினி மகம் மூலம் இவங்களுக்கு அமையிறது, திருமண வாழ்க்கை அமையிறது மிகவும் சிரமம். அதே போல் 35 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை வருமானா பொருளாதாரத்தில் கொண்டு போய் உங்களை கை வச்சு விட்டுரும். நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடங்காரனாக உட்காந்த பேரும் நிறைய பேரை பார்த்துருக்கும். அப்போ பொருளாதாரத்தில் கை வச்சிரும். அதே போல் 53 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் கேது திசை வரும்பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கரெக்டாக ஷேர் பண்ணி செட்டில் பண்ணி விட்டுறணும். பொருளாதாரத்தை அடுத்தவங்க கையில் ஒப்படைக்கிறதோ அல்லது அது பாகம் பிரிக்காமல் வீதம் பிரிக்காமையோ அப்படியே வச்சிருக்கக்கூடாது. அதே போல் அந்திம காலம்னு சொல்லக்கூடிய ஆயுள் காலம் முடிகிற சமயத்தில் அந்த 63 வயசுக்கு மேலே அந்த புதன் திசை வந்ததுன்னா இந்த வாழ்க்கை இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இதுபோல் வாழ்கிற வாழ்க்கை வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையும் மிகவும் கசப்பான ஒரு உணர்வுகளையும்
இந்த புதன் திசை கொடுத்து விடுவார். எனவே இது வயது அடிப்படையில் இந்த தசா புத்தி கலப்பகையாக ஒருவருக்கு வறுமையினால் அமையும். அடுத்தது தசையும் புத்தியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்பகையாக வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, இது ரெண்டும் தசையும் புத்தியும் ஒன்றா இருந்தாலோ அல்லது கிரக சேர்க்கையாக இரண்டும் அமைந்திருந்தாலோ கண்டிப்பாக அந்த தசையும் புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது நல்ல பலனை தராது. அதே போல் சூரியன் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தாலும் அல்லது சூரிய திசையில் சுக்கிர புத்தியோ அல்லது சுக்கிர திசையில் சூரிய புத்தியோ நடக்குமானால் அதுவும் அந்த ஜாதகருக்கு காலம் பகையாக மாறும். அடுத்தது புதன் திசையில் ராகு புத்தி அல்லது ராகு திசையில் புதன் புத்தி, இந்த ரெண்டு கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுதும் அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் காலப்பகையாக செயல்படும். அடுத்தது சந்திர திசையில் குரு புத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக, அல்லது சந்திரன் குரு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனாலும் அதுவும் காலப்பகையாக அமையும். அடுத்தது கேது திசையில் சனி புத்தி, சனி திசையில் கேது புத்தி, இது ரெண்டும் ஒரு ஜாதகத்துக்கு தசா புத்திய வருங்காலமாக இருந்தாலும் அல்லது கிரக சேர்க்கையாக அமைந்திருந்து அதனுடைய நடைமுறை காலம் வரும்பொழுதும் நமக்கு அது அந்த தசாபுத்தி காலங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம நல்ல பலனை சொல்ல முடியாது. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் சொன்னோம்னாலும் ஆமாம் சார் அப்படி தான் சார் இருக்குதும்பாங்க, நல்லது சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நல்லது சொல்ல முடியாது. நீங்கள் புதன் 9ல் இருக்கார், கேது 11ல் இருக்கிறாரு, நான் நல்ல வாய்ப்பை தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, எங்கே சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க அங்கே ஒன்றுமே இல்லை நடக்கலை சார், எல்லாமே பொருளாதாரத்தில் விழுந்துருச்சு, நம்பி ஒருத்தனை கொடுத்தேன் பணம் சிக்கல்லாம் மாட்டிக்கிச்சு வரமாட்டேங்குது சார், கொடுத்த பணம் வருமா வராதா சார், பையனுக்கு பீஸ் கட்ட முடியாமல் உட்காந்துருக்கான் சார். எனக்கு ஒரு ஜாதகத்துக்கு வந்தார், புதன் தசையில் கேது புத்தி, 36 லட்சத்தை ஒருத்தருக்கு எந்தவித இது இல்லாமல் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு புதன் திசையில் கேது புத்தி, சார் எப்போ வரும்னு சார் கேட்குறார். கொடுத்தது அவர் ஆதாரம் எல்லாரும் கொடுத்துட்டாரு, தசையும் புத்தியும் சரியான முறையில் இல்லை. இப்போ போய் நாம் அடுத்த திசை வரும் அடுத்த புத்தி வரும் உங்களுக்கு நல்லது கொடுத்துருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்மளை வச்சு கொடுத்தாரா நமக்கு தெரியுமா? கொடுக்கும்போது கேட்டாரா? இல்லை. வரும்போது சிக்கல் வரும்போது தான் நம்மக்கிட்ட வருவாங்க. கொடுக்கும்போது சார் எப்படி கொடுக்கலாம் என்ன கொடுக்கலான்னு யாரும் வரவே மாட்டாங்க. ஒருத்தர் அப்படி தான் ஒரு பொதுவான ஒரு விஷயம், இப்போ சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் ஓரமாக வெளியில் வருவான். சந்தோஷமாக இருக்கும்போது யாராச்சும் கடவுளை போய் கும்பிட்டுருக்காங்களா? நிம்மதியாக இருக்கும்போது யாராச்சும் கடவுள்கிட்ட போயிருக்காங்களா? ஏன்னா அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்களையும் அவங்களை சார்ந்தவர்களையும் பார்த்துக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்காது. பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவங்க யாரை பார்த்தாங்களோ அவங்களையும் இவங்களை பார்க்க மாட்டாங்க. தனியாக புலம்புவது தான் தெய்வம் ஒன்று இருக்குது, ஜோசியர் ஒருத்தர் இருக்குன்னு நம்பிக்கையாக நம்ம தேடி வருவாங்க. அப்போ அந்த நம்பிக்கைங்கிறது கொடுக்கக்கூடியது ஒரு ஜோசியர். அந்த நம்பிக்கை நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோம். அப்போ எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாருமே கிட்ட தாந்திரிகம் மாந்திரிகம் சாதாரண இயல்பாக சொல்கிற பரிகாரங்கள் நிறையா பேர் பரிகாரம் சொல்கிறோம்ல. அப்போ பரிகாரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு விளக்கம் தேவை நமக்கு. இப்போ ஒருத்தர் கேட்டார்னா, சார் பரிகாரம்னு சொல்கிறீங்க, ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லணுமில்ல. பரினா சூரியன். இப்போ ஒரு பரியரும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, வந்ததில்லை ஒரு சினிமா. அப்போ பரினா சூரியன். சரி, ஆரம்னா என்ன?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் போகின்ற வழி நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டு வர மாதிரி தோணும். அல்ல, சூரியன் ஒரு ஆரம் போல தான் தன்னுடைய பயணத்தை இப்படி போயிட்டு வரும், அப் அண்ட் டவுனாக கீழே. சூரியன் ரவுண்டாக போவாது. அப்போ போகின்ற போது அது உத்தராயணம், வருகின்ற போது அது தட்சிணாயனம். இதை நீங்கள் புரிஞ்சு. அப்போ சூரியன் ஆரம் போல தான் போகிறார். அந்த ஆரத்தில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியும். எப்படி அப்படின்னா, சூரியன் பயணிப்பது ஒற்றை தேரில் தான், அதாவது ஒற்றை சக்கரம். சூரியனுடைய தேருக்கு பார்த்திங்கன்னா 2 சக்கரம் இருக்காது, ஒரு சக்கரம்தான். அந்த சக்கரத்துக்கு வண்டி சக்கரத்தில் அந்த அச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பழைய மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு இரும்பு சக்கரம் இருக்கும்பல்ல உங்களுக்கு, அதுக்கு என்ன போச்சு, கட்டு விட்டு போச்சு அப்படிம்பாங்க, கட்டு அடிக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அந்த வண்டி சக்கரத்தில் எத்தனை கால் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? வண்டி சக்கரத்தில் எத்தனை கால் இருக்கும்? சயின்ஸ். நீங்கள் யூடியூப்பில் தட்டி பாருங்கள், வண்டி சக்கரின் கால்குலேஷன் அப்படின்னு தட்டி பாருங்கள், ஒரு கால்குலேஷன் வரும். அப்போ வண்டி சக்கரத்துக்கு இருக்குது 6 கால், அதுக்கு பேர் ஆரக்கால். அப்போ சூரியனுக்கு இருக்கிற ஒத்த சக்கரத்துக்கு இருக்குது 6 கால். சரி, அந்த 6 கால் அப்படின்னா 6 காலம். அந்த 6 காலம் எங்கே இருக்குது? பஞ்சாங்கத்தில் இருக்கா இல்லையா? அந்த 6 காலம் சூரிய, அதாவது பஞ்சாங்கத்தில் அந்த 6 காலம் இருக்கு இல்லையா? என்ன 6 காலம் சொல்லுங்கள் பார்ப்போம். வசந்த ருது, ஹேமந்த ருது, சிசிர ருது, கிருஷ்ண ருதுன்னு 6 காலம் இருக்கு. இந்த 6 காலம் எதனுடைய அடிப்படையில் இருக்குதுன்னு தெரியுமா? புதனுடைய அடிப்படையில் தான். புதன் முன்னுக்கு பின் போகும்பொழுது தான் அந்த வெப்பம் கூடுதலோ குறைதலோ குளிர்தலோ மழைக்காலமோ புதனை வச்சு தான். அப்போ ஒருவர் ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருந்து அதிக பாகை பெற்றிருந்து அவங்க மட்டும்தான் பரிகாரம் சொன்னால் தான் பலிக்கும். மற்ற யார் சொன்னாலும் ஜாதகத்தில் பலிக்கவே பலிக்காது. இதுக்கு உதாரணமாக சொன்னால், இந்த பிரபஞ்ச குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கு புதன் ஹெச்டி, அவருக்கு இந்து லக்னமோ கன்னி, அவரில் 11ஆம் அதிபதி அவருக்கு. அப்போ அவர் சொன்னால் ஏன் பலிக்குது அப்படிங்கிறத அந்த புதன் தான். புத்தி சாதுரியம். என்னுடைய குருநார், டைம் இருக்குமே நம்ம தெரியல, இன்றைக்கி தானே டைம் வாங்கி கொடுக்கணும், சப்ஜெக்ட் நிறையா இருக்குது, இல்லைன்னா பாதிலே சப்ஜெக்ட் போயிடும். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லணும் இல்லையா? ஒரு புத்திசாலிங்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, நல்ல பெரிய வீடு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு மாட்டு தொழுவம் ஒன்று கட்டிட்டார். நல்லா பீச் ஓரமாக நல்லா விலை உயர்ந்தது ஒரு பண்ணை வீடு, ஒரு குடியிருப்பு வீடு, ஒரு 1 கோடி ரூபாய் அளவில் கட்டிட்டார். ஒரு நாள் அந்த கடலில் போட்டில் சும்மா போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அலை அடித்து அந்த போட்டு கமிழ்ந்துருது. அப்போ அவர் கடவுள்கிட்ட வேண்டுறார். எப்படி வேண்டுறார் அப்படின்னா, கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்திரு, இந்த சொத்தை விற்று நான் உனக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேன், இந்த சொத்தை விற்று நான் உனக்கு கொடுத்துட்றேன், என்னை மட்டும் காப்பாத்திரு அப்படின்னு சொல்கிறார். எப்படியோ அந்த கட்டு மரத்தை அந்த அலையில் மறுபடியும் திருப்பி அந்த கட்டு மரம் கவிழ்ந்து இவர் மேலே வந்துடுறார், ஏறி வீட்டுக்கு வந்துடுறார். இப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ இதை எல்லா சொத்தையும் விற்று நம்ம கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப புலம்புறாரு. இதுக்கு ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு தேடுறாரு. சரி, ஒரு நல்ல ஒரு ஜோசியரை போய் பார்த்து இதுக்கு ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்ட்டு அவர் போகிறாரு, ஒரு ஜோசியர்கிட்ட போகிறார். அங்கே போகும்போது இப்படி தான் நடந்தது இந்த நிகழ்வு, அப்படி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
சரி அப்படின்ட்டு அந்த ஜோசியர் பார்த்துட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம், சரி நீங்கள் என்ன சொல்லி வேண்டுனீங்க அப்படின்னார். நான் இந்த சொத்தெல்லாம் விற்று கடவுள்கிட்ட கொடுத்துட்றேன், என்ன காப்பாத்திரு அப்படின்னு. எல்லா சொத்தையும் விற்று கொடுத்துட்றேன்னு சொல்லலைல்ல. கேள்வி, நம்ம ஒரு சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தில் அது பதிவாகுது. எல்லா சொத்தையும் விற்று கொடுத்துட்றேன்னு சொல்லலை, இந்த சொத்தை விற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். எந்த சொத்துன்னு சொல்லலைல்ல நீங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னார். சரி அப்போ ஒன்று செய்யுங்க. அவர் சொத்தை எப்படி கால்குலேஷன் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழுவத்தை 95 லட்சத்துக்கு, மாட்டு தொழுவத்தை 95 லட்சத்துக்கும் வீட்டை 5 லட்சத்துக்கும் பேசுங்க. புரியுதா நான் சொல்கிறது? நான் வீட்டை விற்று கொடுத்துறேன்னு தான் சொன்னார், மாட்டு தொழுவத்தை விற்று கொடுக்கணும்னு அவர் சொல்லலை. மாட்டு தொழுவத்தை 95 லட்சத்துக்கும் வீட்டை 5 லட்சத்துக்கும் பேசுங்க. அவனுக்கு தேவை மொத்தம் 1 கோடி ரூபாய் தானே. அப்போ இவர் என்ன பண்ணார், அப்படியே பேசுகிறார். அப்போ 5 லட்சத்தை விற்றதை வீட்டை விற்று உனக்கு கொடுத்துறேன்ட்டார் கடவுளுக்கு. 5 லட்சத்தை கடவுள்கிட்ட கொடுத்துட்டாரு, 95 லட்சத்தை எடுத்துக்கிட்டார். இதை ஒரு புதனால் தான் செய்ய முடியும், மற்ற எந்த கிரகத்தாலையும் செய்ய முடியாது. இப்போ இந்த நம்ம விஜய் டிவியில் மதுரை முத்துன்னு ஒருத்தர் காமெடி பண்ணுவார், தெரியுமா உங்களுக்கு? அவர் பாருங்கள், ஒரு பசுமாட்டு பொம்மையை வச்சு பக்கத்தில் ஒரு தடியை ஒன்று வச்சுருவார். இது என்னன்னு கேட்பார். தடி மாடு. நம்மளுக்கு தேவை, பிரபஞ்சத்துக்கு தேவை பொருளோ தவிர அந்த சொல்லோ தவிர அந்த செயல் கிடையாது. மானுக்கு பட்டையை போட்டு இது என்னன்னு கேட்பார், இது பக்திமான் அப்படிம்பார். கான்செப்ட் தான் தேவை, அந்த மானு பக்தியாக இருக்குதா அதெல்லாம் தேவையில்லை பிரபஞ்சத்துக்கு. அந்த செயலை உணர்த்தக்கூடியது அந்த பிரபஞ்சத்துக்கு லிங்க் ஆனால் போதும், அது புதனால் மட்டும்தான் முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் பரிகாரம் சொல்லுங்கள், இல்லைன்னா பழிக்காது. முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் புத்தி சாதுரியம். அதே மாதிரி அந்த மானை சல்லுன்னு தூக்கி போட்டு இது என்னன்னு கேட்பார், அது சல்மான் அப்படிம்பார். கான்செப்டை ஒப்பு தானே. அதே மானை இந்த பக்கத்தில் இருக்கிற மானை தூக்கி அந்தாண்ட பக்கம் வச்சு இது என்ன மானும்பார், அது அந்த மான் அப்படிம்பார். உண்மை தானே? பொருள் வந்துருச்சா இல்லையா? செயல் எப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, பொருள் தான் முக்கியம். அப்போ புதன் என்னென்னா, இப்போ இந்த புதனை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, புதன் புரோக்கர் தொழில் அப்படிங்கிற கமிஷன் ஏஜென்ட்டுங்கிற என்ன அப்படியே அவருடைய புத்திசாலித்தனம் அங்கே வேலை செய்யும். பொருள் எதுவாக இருக்கட்டும், அவன் 10 ரூபா சேர்த்து விற்கிறதும் 10 ரூபா குறைச்சி விற்கிறதும் அவனுடைய புத்திசாலித்தன்மையை தவிர பொருளினுடைய தன்மையில் அல்ல. ஒரு பொருள் ஒரு காலகட்டத்தில், இப்போ தங்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு 500 ரூபா ஏறும், நாளைக்கு பார்த்தா 1000 ரூபாய்க்கு இறங்கும். ஏன்? அது மார்க்கெட் அண்டர்டேக்கிங், அது அவன் நிர்ணயம் பண்ணுறான். நிர்ணயம் பண்ணுறது யார்? புதன். ஏற்றமோ இறக்கமோ அதுதான் அவன் காலப்புருஷனுக்கு 3ஆம் இடம். அதான் ஷேர் மார்க்கெட்டு, எப்போ வேணாலும் ஏறும் எப்போ வேணாலும் இறங்கும். அதை அவன் புத்திசாலியாக இருந்தால் பொழைச்சிக்க முடியும். அப்போ அவனுக்கு 3ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ இந்த காலத்தை அந்த ஆரமாக செயல்கூடிய புதன் தான் அந்த காலத்தை நிர்ணயம் பண்ணுறார். சூரியனுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கால நிர்ணயம் பண்ணுறார். அப்படின்னா அப்போ புதன் நல்லா இருந்தால் தான் மட்டும் அதை ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துலேயும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் உபயராசிகளில் புதனையும் குருவையும் வச்சாங்க. குருன்னு தன்னுடைய நிலைமையை விட்டு இறங்கி போக மாட்டார், தன்னுடைய நிலைமையை விட்டு எப்பயும் இறங்கி போக மாட்டார். சோத்துக்கே இல்லைனாலும் அவர் எந்த வேலையும் செய்ய போக மாட்டார். அப்போ சோத்துக்கே இல்லாத போது அவர் என்ன பண்ணுவார், தன்னை பட்டினின்னு ஏற்றுக்க மாட்டார். அப்போ நான் உபாசம் இருக்கிறேன்னு ஏற்றுக்குவார், விரதம் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர நான் பட்டினியாக கிடக்கிறேன்னு சொல்ல மாட்டார். இந்த புதன் ஒன்று அடையிறதுக்கு எந்த வேலை வேணாலும் செய்யும். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதனும் குருவும் நல்லா இருந்ததுன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தியை மட்டும் பார்த்து கிரக சேர்க்கையை மட்டும் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. காலப்பகையும் பார்க்கணும், புதனுடைய பார்க்கணும், 3, 7, 11 எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, இப்போ இதுக்கு உதாரண ஜாதகம் ஒன்று சொல்லணும் இல்லையா? சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க ரைட்டு,
இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம் சொல்லிடுறேன். இந்த காலப்பகை எப்படி வேலை செய்ய அப்படிங்கிறத இந்த 3ஆம் இடம் இந்த 7-11 எப்படி வேலை செய்யுங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்த்துருவோம். இப்போ டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணிக்கோங்க. 16/5/1992, 16/5/1992 பகல் 1:02 பிறந்த ஊர் திருச்செங்கோடு. இப்போ ஒரு ராசி கட்டா போட்டுக்கங்க. நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத பார்க்காதங்கள சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன் நான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா இதில் சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். 16/5/1992 பகல் 1:02 பிறந்த ஊர் திருச்செங்கோடு. ராசி கட்டம் போட்டுக்கங்க. லக்னம் சிம்ம லக்னம், லக்னத்தில் குரு, துலாத்தில் சந்திரன், அஞ்சில் அதாவது தனுசில் ராகு, சனி மகரத்தில், 8 செவ்வாய் மீனத்தில், 9 மேஷத்தில் சுக்கிரன் புதன். இதில் சுக்கிரன் அஸ்தங்கம். சூரியன் 10 ரிஷபத்தில், 11 கேது. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். சிம்ம லக்னம், லக்னத்தில் குரு, துலாத்தில் சந்திரன், தனுசில் ராகு, மகரத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், மேஷத்தில் சுக்கிரன் புதன். இதில் சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் ரிஷபத்தில். இவர் பிறந்தது விசாக நட்சத்திரம், ஜென்ம லக்னம் மகம். அப்போ இவருக்கு தசாபுத்தி குரு தசை ஜனன காலத்தில். இப்போ நடப்பது புதன் தசையில் சுக்கிர புத்தி. புதன் தசையில் சுக்கிர புத்தி நடக்குது. எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஓகேவா? சரி. இப்போ இந்த லக்னத்துக்கு நடப்பு தசாபுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் தசையில் சுக்கிர புத்தின்னு சொல்லியாச்சு. முதல் பாயிண்ட்டு நம்மளுடைய ரூல் படி சுக்கிரன் இங்கே அஸ்தங்கம். ஓகே, சுக்கிரன் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருக்கிறார். அப்போ சுக்கிரன் ஜாதகத்துக்கு எத்தனாம் அதிபதி? 3/10 அதிபதி சுக்கிரன் இல்லையா? அப்போ 3ஆம் இடம் என்ன? அக்ரிமெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, கான்ட்ராக்ட்டு, இது எல்லாமே சீட்டு, ஏழை சீட்டாக இருந்தாலும் பலகார சீட்டு எல்லாமே இதுதான் 3ஆம் இடம். ஒரு ஒப்பந்தம் போட்டு நீ இப்படின்னா நான் இப்படி, நான் இப்படின்னா நீ இப்படி, இப்படி ஒப்பந்தம் போட்டுக்கிறது 3ஆம் இடம். முதல்ல 3/10 கெட்டு போச்சு அப்படின்னா இவர் ஒப்பந்தம் போட்டு செய்கிற தொழில் இவருக்கு பலன் தராது. ஒப்பந்தம் போட்டு செய்கிற தொழில் இவருக்கு பலன் தராது முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2/11 அதிபதி புதன், 2/11 அதிபதி புதன். அந்த புதன் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேஷத்திலேயே உட்காந்துருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி வீட்டில். சிரராசிக்கு 9ஆம் இடம் பாதகம் இல்லையா? அப்போ 2 பேரும் உட்கார்ந்திருந்த சாரநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சாரநாதன். 2 பேருமே பரணி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு ரூல் என்னென்னா 2 வெப்பகிரகங்களுக்கு நடுமத்தியில் கிரகங்கள் இருந்தால் அந்த பாவம் நசியும் மெலியும் கஷ்டப்படும்.
அப்போ என்ன அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் குரு வேற அங்கே போகிறார். குரு இருந்த இடம் பாலம் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ அந்த 9ஆம் பாவம் ரொம்ப அதிகமாக அடிபடுது. அப்போ இவங்க அப்பா பலகார சீட்டு போட்டு அந்த பண்டை ரிலீஸை பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ பண்ணிட்டாரு. ஆனால் அதன் மூலிமா இவர் கடங்காரராக இன்னும் இருக்கார். அப்போ ஒரு பாவம் எப்படி வேலை செய்கிறத பார்க்குறோம். சரி, இதில் என்ன காலம் ஏன் எப்படி பகையாச்சு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ கொடுத்துட்டாரு, நடைமுறையில் அவர் அதனால் கஷ்டப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் இவருக்கு ஏன் பகையாக இருந்து அப்படின்னா, அந்த சூரியன் அந்த சுக்கிரன் போய் அஸ்தங்கமானதுனால அந்த ஃபைனான்ஸில் அவரால் ரெடி பண்ண முடியல. ஃபைனான்ஸில் எவ்வளவு பொறுப்பில் இருந்தாலும் எவ்வளவு நேரத்தில் இருந்தாலும் அந்த சரியான நேரத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தீபாவளி அன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஸ்வீட்டோட செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் அக்ரிமெண்ட்டு அப்படி தானே போட்டு அது பலகார சீட்டு பின்னாடி எழுதியிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியல. 3ஆம் பாவம் கெட்டு போச்சு. சரி, ரைட்டு. 7ஆம் பாவம் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும் இல்லையா? 7ஆம் பாவம் மக்களோடு நம்மளை தொடர்பு வச்சுக்கிறது, இணைந்து செயல்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவம் எது? கும்பம். இப்போ இந்த கும்பத்தில் இருக்கிற சனி தன்னுடைய 3ஆம் பார்வையை அங்கே பார்க்குறாரா? மேசத்துக்கு 11ஆம் இடம் கும்பம் பாதகம், சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகம். அப்போ அந்த 11ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கறதுனால அந்த தன்னுடைய ஆட்சி வீட்டில் 11ஆம் பாவங்கள் என்னன்னா ஒரு டெபாசிட்டினுடைய முதிர்வு காலம். கும்பங்கிறது ஒரு டெபாசிட்டு. இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிறீங்கன்னா இந்த டெபாசிட்டு 1 வருஷம் முதிர்வு காலம்னா அந்த ரீஃபைண்டை திருப்பி கொடுக்கணும். அதுதான் முதிர்வு காலம், அதுதான் லாபம், அதான் டிவிடெண்டி அப்படிங்கிறான். அதனுடைய லாபத்தை கொடுத்துடணும். அந்த சனி அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாரு? அந்த 11ஆம் பாவத்தில் அந்த வீட்டுக்கு 11ஆம் பாவகத்துலேயும் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்திலையும் உட்காந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால லக்னத்துக்கு அவங்க அப்பனால் திருப்பி தர முடியவில்லை அந்த சரியான நேரத்துக்கு. இதுக்கு அவர் அரசியலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்கு. மற்ற வீடு, வண்டி, வாகனம், சொத்து பற்றி எல்லாம் இருக்கு. ஆனால் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தி இவங்களுக்கு அந்த சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு? புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். திசைநாதன் எங்கே நீசமாகறாரோ அந்த வீட்டில் போகிறாரா? கேது எங்கே போகிறாரு? சுக்கிரன் எங்கே நீசமாவாரோ அந்த வீட்டில் போகிறாரா? எஸ் ஆர் நோ? அப்போ இந்த ராகு கேதுகள் அந்த தசா புத்தியை ஒன்றா சேரும்போது 2 பேருமே அந்த நீசமடையக்கூடிய கிரகத்தை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. சிக்கலில் போய் இவரை மாட்டிக்கிறாங்க, தெளிவு விட மாட்டேங்குது. இதுவும் ஒரு காலப்பகை. நீங்கள் கிரகச்சேர்க்கை வயது அடிப்படையில் பார்த்தாலும் சரி, திசாபுத்தி அடிப்படையில் பார்த்தாலும் சரி, இதை விட முக்கியமாக இந்த மாதிரி ராகு கேதுக்களினுடைய அடிப்படையில் அந்த திசையை நடத்தக்கூடிய நட்சத்திரமும் புத்தியை நடத்தக்கூடிய நட்சத்திரமும் அந்த கிரகங்கள் எங்கே நீசமாவதோ அந்த வீட்டில் ராகு கேதுக்கள் பயணிக்கும் காலம் அதுவும் காலப்பகையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32 95 85 35 80 மன்னிக்கணும் 95 85 32 80 32. இன்னொரு நம்பரு 888 36 83 190. இது ரெண்டையுமே வாட்ஸ்அப் நம்பருக்கு. என்னென்னா இப்போ ஒரு தகவல் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். சந்தேகம் கேட்குறவங்க ஒரு பதிவாக போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் நேரடியாக வாங்க, நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பதிவு போட்டுட்டிங்கன்னா என்ன சந்தேகம் அப்படின்னு பதிவு போட்டுட்டிங்கன்னா நான் ஓய்வாக இருக்கிற நேரம் அது நான் பதிவு போட்டுருவேன். அப்போ எனக்கு நீங்கள் பேசி என்னால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கர்வக்காரன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது.
என்னுடைய நேரம் இப்போ ஏன்னா நம்ம பேசுகிறது காலத்தை பேசியிருக்கோம். அப்போ காலம் ரொம்ப முக்கியம் யாருக்கும். நீங்கள் ஒரு பதிவு போட்டிங்கன்னா நான் அதுக்கு ஓய்வு இருக்கிற நேரம் நான் உங்களுக்கு ஒரு பதிவாக தெளிவாக போட்டு விட்ருவேன். முடிஞ்ச அளவுக்கு உதாரண ஜாதகத்தை கூட நான் போட்டு விட்றேன் என்று நன்றி கூறி வாய்ப்பளித்த பிரபஞ்ச குழுவிற்கும் இதுவரை இதை கேட்டுக்கொண்டிருந்த பிரபஞ்ச குழுவின் ஜோதிட மக்களுக்கும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வேலுசிவாயா அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு சொற்பொழிவை கொடுத்துருக்கார். ரொம்ப அருமையான தகவல் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். நம்ம மீட்டிங்கில் காலப்பகையை பற்றி பேசுகிற ஒரே நபர் யாருன்னா வேலுசிவாயா மட்டும்தான். நிறையா தகவல்கள் பர்சனலாக பேசும்போது கூட இதை பற்றி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நிறையா தகவல்களை கொடுப்பார். ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ பெரிய சூட்சமத்தை கொடுத்துருக்கார், கொஞ்சம் கை தட்டி அவர் உற்சாகப்படுத்தணும்ல.